பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனை கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் அவர்கள் நம்மை போன்றே உலகிடையே பிறந்து வளர்ந்து அவர் மட்டுமே தான் பெற்ற இந்த உடலை பக்குவம் செய்து நீங்களும் நானும் நம்முடைய உடலையும் விட்டு விடுகிறோம், உயிரையும் விட்டு விடுகிறோம். இந்த உடலும் நமக்கு சொந்தமாவதற்கு வழிவகை தெரியல, நம்ம உயிரையும் சொந்தமாக்குவதற்கு வழிவகை தெரியல. என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் எனக்கு சொந்தமில்லை. உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடலும் உங்களுக்கு சொந்தமா? உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தமா? உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமா? உலகத்தில் எல்லாத்தையும் சொந்தம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுவும் குடும்பத்தில் இருக்க நமக்கு ஏகப்பட்ட சொந்தம், பந்தம், பாசம், நேசம், அன்பு, பரிவு, அரவணைப்பு நிறைய ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். யார் தேடிக்கிட்டு இருந்தாலும் முடிவில் தனித்தனியாக போயிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தர் போகும்போது கூடவே யாரும் போகிறதில்லை. அப்படியே எங்கேயோ ஒரு அம்மாவோ ஒரு ஐயாவோ போயிட்டாக்கா அந்த பத்திரிகை தொலைக்காட்சி பெட்டியில் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவர் இறந்தார், அடுத்த கணமே அவரும் இறந்து விட்டார், இருவரும் ஒரு உயிர் ஈருடலாக வாழ்ந்தார்கள், இதுதான் அற்புதம் அப்படின்னு போடுவாங்க. இது எப்படியோ உடம்பை இழந்துடுறாங்க, உயிரை இழந்துடுறாங்க. அது 2 பேரை இழந்தாங்கன்னா 4 பேரை இழந்தாங்க. அதனால் நம்முடைய உடலை இழக்காமல் இருப்பது தான். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எவ்வளவோ அறிவுரைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு பாடல்களாக தான் நிறைய நமக்கு கிடைக்கும். உரைநடை என்பது தமிழகத்தில் முதலில் உரைநடை எழுதிய ஒரு உத்தம புருஷர் வள்ளலார் தான். உரைநடை அப்படின்னு சொல்லி பள்ளியில், சிதம்பரத்தில் பச்சையப்பா பள்ளியில் உரைநடை நூல் ஒன்று கேட்டாங்க. இந்த பச்சையப்பா பள்ளி இன்றைக்கும் இருக்குது, சிதம்பரம் போகிற ரூட்டில் இருக்குது, பழைய கட்டடம். அதில் ஆசிரியர் வேலைக்கு வள்ளலார் கூப்பிட்டாங்க. அவர் போகலை, ஆசிரியர் வேலைக்கு போகலை. ஆனால் உரைநடை நூல் ஒன்று எழுதி கொடுத்தார் பிள்ளைகளுக்காக. அந்த உரைநடை நூல் தான் மனுமுறை கண்ட வாசகம் நாம் பார்க்குறோம். இந்த உரைநடை அதன் பிறகு தான் நிறைய வந்தது. கூத்து ஆடுகின்ற போது கூட பாட்டு தான், வசனம்லாம் கிடையாது. நாடகங்களில் பாடல் தான், வசனம் கிடையாது. வள்ளல் பெருமான் வசனம் எழுதின பிறகுதான் இந்த நாட்டில் வசனங்கள் உருவானது. பாடல்கள் யாரும் புரியல அப்படின்னு வச்சுட்டோம். நம் நாட்டு சித்தர் பெருமக்கள்லாம் 18 சித்தர்கள் சொல்லுவார்கள். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நவநாத சித்தர்கள், நவகோடி சித்தர்கள். மொத்தர் 2 பேர் இல்லை, நவகோடி சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆக நவநாத சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், 15 சித்தர்கள். இந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் எழுதின நூல் நமக்கு என்ன இருக்குது? 15 சித்தர் ஞான கோவை அப்படின்னு விற்பனையில் கிடைக்கும். இந்த பாடல்கள்லாம் நமக்கு புரியாது. பாடலில் பல ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கி புரியாத வண்ணம் இல்லை, புரியும். ஆழ்ந்து போகிறவங்களுக்கு புரியும், மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு 2 பொருள் தெரியும். அதுதான் வள்ளல் பெருமான் சித்தர் பாடல்களுக்கு உரை சொல்லுகின்ற போது, சித்தர்கள் என்பவர்கள் மறைப்பை உண்டாக்கினார்கள்.
உண்மையை வெளிப்படையாக சொல்லவே இல்லை. உண்மையை வெளிப்படையாக சொல்லவே இல்லை. உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா வள்ளல் பெருமான் உண்மையை வாரத்தோடு பேசினார். நாம் தான் அதை கேட்கவே இல்லை, இருந்தவங்க எழுதினாங்க. ஆக இந்த மண்ணியல் பிரிவில் வள்ளல் பெருமான் உடலை பற்றி அற்புதமாக எழுதுகிறார். நான் முன்னமே சொன்னேன், இந்த உடல் எவ்வாறு வந்தது? ஆகாயம். ஆகாயத்துக்கு அளவே கிடையாது. எங்கே எழும்புகிறது, எங்கே துவங்குகிறது, எங்கே முடிகிறது என்று ஆகாயத்துக்கு இன்னும் கணக்கில்லை. மற்ற எல்லாவற்றையும் அளந்து விட்டார்கள், ஆகாயத்தை அளக்கவே முடியல. ஆக இந்த ஆகாயம் வெளியில் பெருசு, மிகப்பெரிய ஆகாயம். நம்முடைய உடல் பகுதியில் ஆகாயம் என்பது குறைவான இடம்தான். மண்ணு தான் பெருசு நமக்கு. அடுத்த பங்கு தண்ணி, அடுத்து நெருப்பு, அடுத்து காற்று. ஆக இந்த உடல் ஆகாயத்திலிருந்து வந்தது. நம்முடைய உடலில் மண்ணிலிருந்து துவக்கணும், திரும்பவும் நம்ம ஆகாயம் போகணும். ஆகாயம் போகிறோம், ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆகாய விமானத்தில் போகிறோம். ஆனால் அந்த உடலை ஆகாயத்தில் கொண்டு போக முடியுமா? அதெல்லாம் எழுதுகிறாங்க. அனிமா, லக்கிமா, மகிமா, ஈசத்துவம் நிறைய எழுதுகிறாங்க. ஏன்னா 9 இல்லை 10 விதமான சித்துகளை சித்தர்கள் செய்தாங்க. வள்ளல் பெருமான் அந்த 10க்கு மேற்பட்ட ஒரு சித்தை செய்தவர் வள்ளலார். இவர் தான் சித்தர்கள். மற்றவர்கள் எல்லோரும் சித்தர்கள். வள்ளல் பெருமான் மட்டுமே ஞான சித்தர். அருள் சித்தர் மகன் நானேன்னு சொல்லுவார். இவர் ஒரு பெரிய ஞான சித்தர். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், ஞானம் என்றால் இந்த உலகம். இந்த உலகம் மட்டுமல்ல, இதோடு சார்ந்த அத்தனை உலகம் சேர்ந்தது தான். அத்தனை உலகங்களும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உடல் பகுதியிலே மெய்யை தெரிந்து, மெய்யினாலே அவற்றையெல்லாம் கண்டு தெளிந்து எழுதிய பாடல்கள் தான் சித்தர் பாடல்கள் தான். அகத்தியர் மிகப்பெரிய சித்தர், எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். இந்த பிண்ட உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தி ஆகின்ற போது எந்த கோள்கள் எங்கிருந்தால் இந்த பிண்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இப்படிதான் அவர் கணித்து சொல்லிட்டார். அவர் எங்கிருந்து கணித்தார்? இந்த உடல் பகுதியில் ஜோதி இடம்னு ஒன்று இருக்கு. இந்த உடலை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு அணு, அந்த அணு ஒளி மிகுந்தது. வள்ளல் பெருமான் சொல்லிட்டார், நீ யாரெனில் சித்தன் வடிவனன், என்னுடைய இருப்பிடம் லலாடஸ்தானம். லலாடஸ்தானம்னா பெருமூளைக்கு உள்ள 2 மூளை பகுதியும் ஒன்று சேராமல் இருக்கு. அதில் நிறைய ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது நம்முடைய பெருமூளையில். அந்த நடுவில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, வெற்றிடம்தான். இந்த பக்க மூளையிலிருந்து இந்த பக்கத்திற்கும், இந்த பக்க மூளையிலிருந்து இந்த பக்கமும் செய்தி பரிமாற்றம் நடக்கிறது. எப்படி? நரம்பெல்லாம் கிடையாது, அலை வடிவமாக போயிடும். அலைதான். ஒரு நிறத்தை கண்ணு பார்க்குது அப்படின்னா அது அலைதான். ஒரு சப்தத்தை காது கிரகிக்குது அப்படின்னு சொன்னால் அது அலைதான். எல்லாமே அலைகள் தான். அலைனா கண்ணுக்கு தெரியாத அலைகள் உண்டு, கண்ணுக்கு தெரிஞ்ச அலைகள் உண்டு. நமக்கு தெரிஞ்செல்லாம் கடலில் வீசக்கூடிய அலை தான். ஆக இந்த உடல் பகுதியிலேயும் கடல்கள் இருக்குது, நதிகள் இருக்குது, மலைகள் இருக்குது. இது அத்தனையும் வள்ளல் பெருமான் அகவலில் தெளிவாக எழுதிட்டார். 1596 வரிகளிலும் இந்த உடல் தத்துவம் எங்கிருந்து வந்தது, என்னவாக இருக்கிறது, என்னவாக ஆகப் போகிறது. ஆக வள்ளல் பெருமான் கண்ட அனுபவங்களை இந்த மண்ணியல் பிரிவிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அழகாக எழுதுவார். இந்த உடலுக்கு வரக்கூடியதான் களைய முடியும். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பட தவிர்த்த அருள் சிவ மருந்தேனர். அது மருந்து எங்கே விளையும்? நம்முடைய உடலுக்குள்ளேயே மருந்து இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களும், எல்லா ஜீவராசிகளும், எறும்பு, எலி,
நீங்கள் நான் 3 பேரும் என்ன செய்கிறோம்? நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிறவங்க நம்ம 3 பேர் தான். யார் யார்? எலி, எறும்பு, நீங்கள் நான். மாடு புல் வேணும் மிச்ச புல் வைப்போன்னு வைக்காது. கழுதை கூட தனக்கு மிச்சம் வைக்கணும்னு வைக்காது. குதிரை கூட தனக்கு நாளைக்கு வேணும்னு எடுத்து வைக்காது. ஐயோ நம்ம புள்ள வரும் எடுத்து மூடி வைப்போம் இருக்காது. நாளைக்கு இல்லை, வருஷம் பூரா சேர்த்து வைக்கிற ஆள் நாம தான். இந்த தலைமுறையில் நான் வாழ்ந்தது போராது. என் மகனுக்கு சொத்து சேர்க்கணும். என் மகனுக்கு போதாது, என் மகனுக்கு பிறகுற மகளுக்கும் வேணும். அவர்களுக்கும் போதாது. எத்தனை தலைமுறை ஆண்டாலும் அவர்கள் ஆண்டவர்களாகவே இருக்கணும். நாமெல்லாம் அடிமையாகவே இருக்கணும். அப்படி ஒரு வர்க்கம் தமிழ் நாட்டில், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் இருக்கு. மனிதன் தனக்கு தேவையானது போதும் அப்படின்ற எண்ணம் இல்லவே இல்லை. அதனால்தான் புத்தர் சொன்னார், ஆசை வேணாம் ஆசை வேணான்னார். ஆசை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஆசை இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. எது ஆசை? வள்ளல் பெருமான் சொல்வார், ஆசை, பேராசை, நிராசை. ஆசையை பிரிக்கிறார். புத்தர் சொன்னார் ஆசை ஆசை, அந்த ஆசை தான் எல்லா துக்கத்திற்கும் காரணம்னார். திருமூலர் சொல்லுவார், ஆசை தான் நம்முடைய அழிவுக்கு காரணம். கடவுளை அடையணும்னு கூட நீ விருப்பப்படாத, ஆசை வைக்காத. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஈசன் கூட உனக்கு தேவையில்லாத ஒரு ஆசையை வளர்த்துக்காது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? மனைவி சொல்லுவோம் வீட்டுக்காரர்கிட்ட, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஆசை கிடையாது. அவர் சொல்லுவார், என் மேலே உனக்கு ஒரு எள்ளுமுக்கு அளவு கூட ஆசை கிடையாது. பிள்ளைங்கள உனக்கு பாசம் இருக்கா? உனக்கு நேசம் இருக்கா? உனக்கு அன்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்கட்டுமே, யாரும் வேணாம் சொன்னது. இது அத்தனையுமே வெளி வேஷம். நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இது தெரிஞ்சே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதுதான் ஞானம். தெரியாமல் வாழ்ந்தால் அஞ்ஞானம். இது எதுவும் நிரந்தரமல்லை, இது எதுவும் நிலையானது இல்லை. நானும் போய்விடுவேன், நம்மை சார்ந்தவர்களும் போய்கொண்டே இருப்பார்கள். யாருக்கு எப்போ விசா வரும், எப்போ பாஸ்போர்ட் எல்லாருக்கும் ரெடியாக இருக்குது. ஆனால் விசா தான் எப்போன்னு தெரியாது. என்னைக்கு வேணாலும் டேட்டை போட்டு வந்துடுவான். அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அது கொஞ்சம் வேலை இருக்குது வரேன்னா கூட விட மாட்டார். விடுவாருங்களா? விட மாட்டார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு உடம்பை வெடித்து இந்த உடம்புக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க நாம் இந்த மண்ணை தான் சரியாக பண்ணணும்னு எழுதுகிறாங்க. விளைவுகளெல்லாம் நாட்டில் பார்த்தோம்னா மண்ணில் விளைவுகள் வருது. சென்ற வாரம் பார்த்தோம், முந்தின வாரம் பார்த்தோம். களிமண்ணில் என்ன விளையும், செம்மண்ணில் என்ன விளையும். செம்மண்ணில் என்ன சத்து இருக்குது? செம்பு சத்து இருக்குது. கருப்பு மண்ணில் என்ன இருக்குது? இரும்பு சத்து இருக்குது. மணலில் என்ன சத்து இருக்குது? ரொம்ப அருமையான சத்து மணலில் தான் இருக்குது. மணலில் தான் நிறைய சத்து. மணலில் சத்து மட்டுமல்ல, அழிக்க முடியாத ஆற்றல்கள் மணலில் உள்ளது. மணல் இந்த உடலை அழிக்கவே அழிக்காது. மணலுக்குள்ளே ஒரு பொருள் வைத்தா அந்த பொருள் வீணாகாது. நீங்கள் எப்படிப்பட்ட கட்டடமாக இருந்தாலும் அது உள்ள மணல் ஏன் கொட்டுறோம்? அந்த கட்டடம் விரைவில் சிதிலமடையாது. நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா, நம்முடைய தாத்தா யார்? ராஜராஜ சோழன் கட்டிடம் கட்டியிருந்தார். பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயிலை எப்படி கட்டியிருக்காருன்னு அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் தான் எடுத்தாங்க. முழுவதும் மணல். அந்த மணலில் அது நிற்கிறது. பூகம்பம், சுனாமி, பெருங்காற்று, பேரிடி, பெருமின்னல் எது வந்தாலும் அந்த கட்டடம் அப்புறமா ரப்பர் மாதிரி அசந்து விட்டு அங்கேயே இருக்கு, அழிவே இல்லை. இது எதனால்? மணல் தான். மணலில் என்ன விளையுது? மிகப்பெரிய பொருள் சிலிக்கான்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த கண்ணாடி தாதுன்னு அவங்க சொல்லுவாங்க தமிழில். இந்த கண்ணாடி ரொம்ப முக்கியமான பொருள். கண்ணாடி ரொம்ப முக்கியமான பொருள்.
அந்த தாது பொருள் கண்ணாடியெல்லாம் எதில் செய்கிறாங்க அப்படின்னா மணலில் தான் செய்கிறாங்க. கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, ஜன்னலில் பொறுத்துற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, எந்த வாகனங்களை பொறுத்துற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, நம்ம மூக்குக்கு மேலே போடுற கண்ணுக்கு போடுற கண் கண்ணாடியே மூக்கு கண்ணாடின்னுவோம்ல. மூக்குக்கா கண்ணாடி போடுறோம், மூக்கு மேலே கண்ணாடி உட்காருது, அவ்வளோதான். கண் கண்ணாடி தானே, கண்ணாடி கடன் தான் போடுறான். அந்த கண்ணாடியெல்லாம் எதில் உருவாகுதுன்னா மணலில் தான். வெள்ளை மணல்னு ஒன்று இருக்குது. அந்த வெள்ளை மணலை உருக்குகின்ற பொழுது கண்ணாடி வரும். வெள்ளை மணலில் இந்த உடம்பை காக்கக்கூடிய அதி உயர்ந்த தைலம் ஒன்று தயார் பண்ணுறாங்க நம்முடைய சித்தாவில். என்ன அப்படின்னா மயன தைலம். என்ன தைலம்? மயன தைலம்னு பேர். இந்த மயன தைலம் என்ன பண்ணும்? வலி, வீக்கம், பிடிப்பு, இசிவு எல்லாவற்றையும் போக்கக்கூடியது. மணலில் எப்படி செய்யுது? அது ஒரு தனி ப்ராசஸ், தனி முறை. அது படிக்கிறவங்களுக்கு புரியும், அதை படித்தா தெரியும். ஆக இந்த மணலில் அது மட்டும் விளையுது. அந்த மணல் என்ன தன்மை உடையது? ஈரத்தை உள்வாங்கி வைத்துக்கொள்ளும். அந்த ஈரத்தை வெளியே கடத்துவதற்கு நாளாகும். சித்திரை வைகாசிகளில் மண் பானையில் தண்ணியை பிடிச்சி எதில் வைப்பாங்க? மண்ணை கொட்டி மணலை கொட்டி அது மேலே வைப்பாங்க. அந்த மணல் அந்த பாட தண்ணியும் என்ன வச்சுருக்கோம்? குழுன்னு சில்லுன்னு வச்சுருக்கோம். பழங்காலத்து ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம வீட்டில் அதுதான். இப்போ நாம் உடம்பை கெடுக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி தான் வச்சுருக்கிறோம். நம் முன்னோர்கள் கண்ட பெட்டி, குளிர்சாதன பெட்டி இந்த பெட்டி தான், மண்பானைக்கு தான். நீங்கள் எங்கேயாவது விசாரித்து செய்தால் கூட செய்துக்குங்க. ஒரு பானை, ஒரு பெரிய பானை, அந்த பானை அகலமாக இருக்கணும். சட்டின்னு சொல்லுவாங்க. சட்டிக்குள்ளே இன்னும் ஒரு சட்டி, 2 சட்டிகளுக்கு இடையில் தண்ணீரை விடுவது. இந்த சட்டிக்குள்ளே இருக்கிற சட்டிக்குள்ளே காய்கறிகளை வைத்து மூடிடுங்க. 15 நாள் எடுங்க, அப்படியே புதுசாக இருக்கும் காய். ஒரு பானைக்கு இன்னொரு பானைக்கும் பானையில் செய்ய முடியாது. ஒரு அகலமான சட்டி, ஒரு சட்டிக்குள்ளே இன்னொரு சட்டியை பொருத்தணும். இந்த 2 சட்டிக்கு இடையில் தண்ணீரை நிரப்பி கழுத்து வரைக்கும் இந்த உள்ளே இருக்கிற சட்டிக்குள்ளே காய்கறிகளை வைக்கணும். மூடி போட்டு மூடிடணும். வேணுன்ற போது காயை எடுத்துக்கலாம். புதிதாக இன்றைக்கு வைச்ச மாதிரியே இருக்கும். இது நம்முடைய பழங்கால முறை. எந்த பொருளை எங்கே சேமிக்கணும்னு தெரியும். நம்முடைய முன்னோர்கள் வச்சிருந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது, மண் பாத்திரம். இங்கே பாருங்கள், 3 சால் இருக்குது. சால் தான் பெருசு. அதை யாரும் எடுக்கவே முடியாது. இப்போ யாரும் செய்கிறவங்க இருப்பாங்க, செய்கிறாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு சாலுக்குள்ளேயும் 500 லிட்டர், 1000 லிட்டர், 2000 லிட்டர் தண்ணி கொள்ளும். இந்த பாத்திரத்தை மண்ணிலே எப்படி செய்திருப்பாங்க, அதை எப்படி சூளை போட்டிருப்பாங்க, சூளையிலேருந்து எடுத்திருப்பாங்க. மண்ணில் உபயோகித்த வரைக்கும் நம்ம உடம்பு வீணாகலை. இதுவும் மண், அதுவும் மண். மண்ணில் விளைந்த உணவை உண்ணுகிறோம், மண்ணிலே விளைந்த நீரை தான் நம்ம சாப்பிட்றோம். தண்ணி மண்ணுக்குள்ளே தான் எடுக்கிறோம். நீங்கள் கிணறோ, அடிக்கிற பம்ப், ஹேண்ட் பம்ப் சொல்லணும், கை பம்ப், அடிக்கிற குழாய், அந்த குழாய் அல்லது கிணறு, இதில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம். 1 வாரம் கழித்து வீட்டை பூட்டியாச்சு, வீட்டுக்கு எங்கேயோ ஊருக்கு போயாச்சு. திரும்ப வீட்டிலே திறந்து அந்த தண்ணியை எடுங்க, ஒரு மாதிரி வாசனை வரும். தண்ணியில் பாத்திரத்தை எடுத்து மாற்றிட்டு பாத்திரத்துக்குள்ளே கை விட்டிங்கன்னா குழன்னு ஏதோ அழுக்கு படிஞ்சிருக்கும். இந்த தண்ணி பூமிக்குள்ளேயே இருக்கும்போது வருஷக்கணக்கில் இருக்குது. முன்னோர்கள் காலத்துலேருந்து பூமிக்குள்ளே தண்ணி இருக்குது. 10 அடியிலேருந்து 70 அடி, 100 அடி, 400 அடி, 500 அடி. அந்த தண்ணி எடுக்கும்போது புதிதாகவே வருது. ஏன் பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணி கெடவில்லை? நாம் முகந்து பாத்திரத்தில் வச்சுருக்கிற தண்ணி கெட்டு போகுது. தண்ணி பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பூமிக்குள்ளே இருக்குது. பூமிக்குள்ளே இருந்தால் கெடலை, பூமியை விட்டு வெளியே வந்தால் கெட்டு போகுது. நம்ம உடம்புக்குள்ளே தண்ணி இருக்குது, அது உள்ளேயே இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை.
வெளியே ரத்தம் உதிரமாக வருது, காயப்படுது. அப்போ என்ன வரும்? ஒரு வாசனை வரும். தண்ணி குடிக்கிறோம், வாசனையாக குடிக்கிறோம். வெட்டி வேறு, விளாமிச்சு வேறு, ஏலக்காய் வெள்ளெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு அழகாக தண்ணீர் குடித்தோம். ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் கழித்து சிறுநீர் கழிக்கும்போது இந்த சிறுநீர் என்னவாக இருக்கும்? ஒரு நாற்றம். ஆக நீங்கள் குடிக்கும்போது நாற்றம் வேறு, வெளியேறும்போது நாற்றம் வேறு. இந்த உடலில் எந்த மாற்றங்கள் நடைபெறுகிறது? ஆக இந்த உடம்பில் மண்ணுக்குள்ளே இருக்கிற ஊற்று நீர் வேறு, ஆகாயத்திலிருந்து பெய்கிற நீர் வேறு. அதை நீரியல் விரிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மண்ணை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் மண் ஒரு பொருளை கெடாமல் பார்த்துக்கணும். மண்ணுக்குள்ளே இட்ட பொருள் கெட. இந்த ஏன் கெடாமல் இருக்குது அப்படின்னா, மண்ணுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி, மண்ணுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, அதாவது லேயர்னு சொல்லுவாங்க, மண் அடுக்குகள். எங்கே பார்த்தாலும் மண்ணில் அடுக்கடுக்காக தான் இயற்கை பண்ணியிருக்கு. ஒவ்வொரு அடுக்குக்கு கீழே ஒரு அடுக்கு, இன்னொரு அடுக்கு. இந்த அடுக்கில் இருக்க மண்ணுகள் ஒன்று ஒன்றுக்கு ஒரு தன்மை உண்டு, தனித்துவம் உண்டு. நம்ம உடலேயும் இந்த மண் உடல் 7 லேயர்கள் இருப்பதாக, 7 அடுக்குகள். நம்ம உடலில் மண்ணில் 7 அடுக்கு இருக்குது. 7வது அடுக்கில் இருந்து தான் முடி வருது வெளியில். 7வது அடுக்கில் இருந்து தான் முடி வருது. ஒரு தலைக்கு எண்ணெய் தடவுறாங்க, முடி வளரலைன்றாங்க, முடி கொட்டுதுன்றாங்க. உள்ளே போகணும், அது உள்ளே போகணும். ஒரு சாதாரணமாக தண்ணியை மாற்றி குளித்தாங்கன்னா தலைமுடி பூரா போயிடும். எந்த தண்ணியை அந்த மண் உடம்புல கொடுத்தாங்களோ அதை தான் கொடுக்கணும். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்திலிருந்து தண்ணி கொடுத்தாரு, அந்த மண்ணில் விளைஞ்சுது. வேறு எங்கேயோ இருந்த தண்ணியை கொண்டு வந்து பாய்ச்சும் போது தன்மையை மாறிடும். ஆக மண்ணில் ரொம்ப உயர்ந்தது. வள்ளலார் ஏற்றார், மண்ணினில் வகை பல பார்த்தோம். மண்ணினில் 5 வகை. 5 என்ன சொல்லியிருக்காங்க. இந்த மண் உடம்புல சென்ற வாரம் பார்த்தோம். மூலாதாரம் எங்கே இருக்குது? நம்முடைய உடலில் கீழ்ப்பகுதி. அந்த ஆதாரத்தில் தான் மண்ணில் நாம் விளையிறோம். நம்ம விளையிற இடம் சென்ற வாரம் பார்த்தோம். தாய் உடல்லையும் தந்தை உடல்லையும் விளையிற இடமே அந்த இடம்தான். அதுதான் இதுதான் மண் பகுதி. இந்த மண் சரியாக இருந்தால் தான் புத்திர பேர் உண்டாக்கும். மண்ணை எப்படி சரி பண்ண வேண்டியது? மண்ணை எவ்வாறு சரி செய்வது? சில பொருள்களை போட்டு மண்ணை சுத்தம் பண்ணுவோம். இப்போது சாதாரணமாக அந்த மண்ணில் ஒரு பொருள் விளையணும். மண்ணில் விளைகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவம், அதாவது தனி சத்து பொருள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு இலையிலையும் வள்ளல் பெருமான் அதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இந்த இலை அப்படின்னு சொன்னால் எல்லாமே இலையாயிடாது. வாழை இலை வேறு தான். வாழை இலையை சொல்லிவிட்டு முருங்கை இலை படிச்சுட்டு வந்து இது முருங்கை இலைன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? முருங்கை கீரை. புளிய இலையை பறித்து இது புளிய இலைன்னு சொல்ல மாட்டோம். புளியந்தழை. அப்போது தழைன்னா என்ன, இலைன்னா என்ன, கீரைன்னா என்ன? இந்த தாவரங்கள் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறதோ இந்த மண்ணினால் தான் செய்யுது. மண்ணை முதல்ல சரி பண்ணணும். மண்ணுக்கு ஏற்ற விளைவுகள் உண்டு. அதில் நம்மளுடைய உடம்புல விளையுது. நீங்கள் நல்லா உற்று நோக்கி பார்க்கணும். 100க்கு 100 பேர் நான் ஒரு கணக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது நான் பிறந்த என்னுடைய சுற்று வட்டாரத்தில் ஆணையும் பெண்ணையும் ஒரு ஆராய்ச்சிக்கு நாமளே மனத்திரையில் போட்டு கணக்கு போடுங்க. ஒரு பெண்ணு சிகப்பாக இருக்கும், பையன் கருப்பாக இருப்பார். பிறக்கிற குழந்தை சிகப்பாக இருக்கும். ஏன்னா மண்ணில் விளையுது. அது மண்ணில் விளையுது. ஆக பொண்ணு கருப்பாக இருந்தால் பையன் சிகப்பாக இருக்கார். எப்படி விளையும்? அந்த மண்ணில் விளையிற குழந்தை கருப்பாக இருந்தாலும் அது செம்மையாக மாற்ற முடியும். அதுக்கு இந்த சித்தர்கள் என்ன சொன்னாங்க? இந்த பூமியில் விளையக்கூடிய மூலிகைகளை உணவாக கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு இங்கேயே இருக்காங்க, பொற்செல்வன் வர்றாரு, அவரை கேளுங்க. அப்புறம் புண்ணியமூர்த்தின்னு ஒரு தம்பி வர்றாரு, அவரை கேளுங்க.
அவங்களாம் ஏன் வந்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 2 பேரை சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. அவரும் கலர் கம்மி, அவர்களும் கலர் நிறம் கம்மி. இப்போ எல்லாம் இந்த சிகப்பு சிவப்புன்னு தானே அலையிறாங்க, கவர்ச்சி இல்லை. ஆனால் கருப்புக்கு இருக்கிற ஆற்றல் சிவப்புக்கெல்லாம் கிடையாது. ஆங்கிலேய இந்தியர்கள் வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளை வெள்ளையன்னு வெயிலில் 1 மணி நேரம் வேலை செய்யுங்க சொல்ல பார்ப்போம். வெள்ளைத்தோலெல்லாம் என்ன மாதிரி வெள்ளையாக இருந்தால் உடல் சோர்வும் வந்துடும், மனசோர்வும் வந்துடும். கருப்பாக இருக்கிற ஆள் மண் வெட்டி எடுத்தாருன்னா இன்றைக்கி பூரா கொத்திக்கிட்டே இருப்பார். இந்த ஆற்றல் அவருக்கு எங்கேருந்து வருது? கருப்பு நிறம் சூரிய ஆற்றலை உள்வாங்கும் திறன் மிகுந்தது. சோலார் நிறைய வாங்கும். நீங்கள் பாருங்கள், சுவாமி விவேகானந்தர் பாறைக்கு போயிருப்பீங்க, கன்னியாகுமரி இல்லை மலைங்களில் போயிருப்பீங்க. ஒரு வெள்ளையாக பெயிண்ட்டு தடவி வைப்பாங்க, அது மேலே காலை வைங்க, சூடு இருக்காது. வெறுமனே பாறை மேலே காலை வைங்க, கொதிக்கும். அப்போ அந்த வெள்ளை என்ன பண்ணுது? பிரதிபலித்து சூரியனை வெளியே அனுப்புது. மண்ணுக்கு இந்த ஆற்றல் உண்டு. கருப்பு மண்ணில் விளையிறது வள்ளல் பெருமான் மிக பெருசாக எழுதியிருக்கார். கருப்பு மண், கரிசல், கரிசல் காடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அதில் விளையிறதுக்கு சத்து அதிகம். ஆக இந்த விளைவு இதனால் வருது. ஒரு முறை நாங்கள் செவ்வாழை கன்றுகள் மேலே ராமாபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இங்கே நம்ம தோட்டத்தில் மூலிகை ஆராய்ச்சி தோட்டம் இல்லையா, நட்டுருந்தோம். முதல் தடவை கொஞ்சம் சிகப்பாக வந்தது. 2வது அந்த கண்ணை எடுத்து போடும்போது கொஞ்சம் பச்சையும் சிவப்பும் கலந்து வந்தது. 3வது முறையாக அந்த கன்றை எடுத்து போடும்போது சிகப்பே காணாம்பா, ஆனால் பச்சை வாழை, இது சிவப்பு வாழை. ஏன் இந்த செவ்வாழை இப்படி ஆச்சு அப்படின்னா மண். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? காசிராஜங்கிட்ட சொல்லி சிஎன் பாளையத்தில் செம்மண் கிடைக்கும், ஒரு டிப்பரில் எடுத்துகிட்டு வாப்பா சொல்லி ஒரு 3க்கு 3 குழி வெட்டி அதுக்குள்ளே செம்மண்ணை கொட்டி அந்த செம்மண்ணில் இந்த சிவப்பு வாழையை எடுத்து நட்டு பயிர் செய்யும்போது அந்த வாழைக்கண்ணிலேருந்து வர அந்த வாழைத்தார் எப்படி இருக்குங்க? சிகப்பாக வரும். அப்போ மண்ணில் விளைகின்றது மண்ணிற்கேற்ப தன்மையை மாற்றிக்கொள்கிறது. இந்த உடலும் அத்தன்மையை வாங்கியது தான். இந்த உடம்புல மண் அனந்த கோடின்றார் வளரார். மண்ணியல் விரிவை படிக்கும்போது மண் அனந்தங்கோடி எண்ண முடியாது. அந்த ஒரு கைப்பிடி மணலை எடுத்து எண்ணம்னா எத்தனை எண்ண முடியும்? அந்த ஒவ்வொரு தொழிலையும் என்ன இருக்குது? உயிர் பாற்றல் இருக்குது. நம்முடைய உடல்லையும் கட்ட வளர்ந்து உச்சந்தலை வரைக்கும் சயின்ஸ், அதாவது விஞ்ஞானம் என்ன சொல்லுது? திசுக்களால் ஆனது. திசு என்பது என்ன? ஒரே ஒரு குண்டூசியால் கையில் குத்துறோம், ஒரே ஒரு துளி ரத்தம் வருது. அந்த ஒரு துளி ரத்தத்தில் ஏறக்குறைய 20 லட்சம் உயிர் அணுக்கள் இருக்கான். எத்தனை? ஒரு துளி ரத்தத்தில் 20 லட்சம் உயிரணுக்கள் இருக்குன்னா அது கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆக இந்த உடல் மாற்றம் அடைவதற்கு மண்ணியல் விரிவதை முதல்ல கொண்டு வரார் வள்ளலார். இந்த மண்ணில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதுகிறார். நாம் இந்த மண்ணில் விளைஞ்ச சட்டி பானைகளில் நம்ம முன்னோர்கள் எந்த ஊரில் குடியிருக்காங்களோ அந்த ஊரில் அந்த மண்ணை எடுத்து ஒரு குயவனார்னு இருப்பாங்க, மண் பாத்திரம் செய்கிறவர் இருப்பார். இன்றைக்கி எந்த ஊர்லேயும் இல்லை, அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இதெல்லாம் திரும்ப நம்ம மீட்க வேண்டும். நாம் எதையோ மீட்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பாரம்பரியத்தை மீட்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இட்டு சென்ற அதையெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரணும். பாருங்கள், கல் உரல் இருக்கும், மர உலைக்க அதில் இரும்பு பூன் போட்டிருப்பாங்க. அப்படி குத்தி சமைச்சு சாப்பிடும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? இன்றைக்கு நவீனம் வந்த பட்சி எல்லாவற்றிலும் நவீனம். இப்போ குழந்தை பேர் கூட நவீனமாகி போச்சுல்ல. குழந்தை பேர் மருத்துவமனை போய் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் மகப்பேறு மருத்துவமனை இல்லை. டெஸ்ட் டியூப் பேபி விளம்பரம் பாருங்கள். இங்கேருந்து நான் கொடைக்கானலுக்கு மதுரைக்கு போகும்போது, உளுந்தூர்பேட்டையிலேருந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகும்போது எத்தனை போர்டு இருக்குது பாருங்கள், விளம்பர பலகை. உங்களுக்கு குழந்தை இல்லையா? நாங்கள் இருக்கிறோம், பயப்படாதீங்க. டெஸ்ட் டியூப் பேபி. ஆக இந்த மண்ணை சரி பண்ணுறதுக்கு சேராங்கொட்டைன்னு ஒன்று இருக்குது. இது சித்தாவில் சித்தர் பெருமக்கள் நமக்கு சொன்னது.
என்னைக்கு வைத்தியம் கற்றுக் கொடுத்து என்னுடைய தாத்தா செய்திருக்காரு. ஆமாம், செய்யறதுக்கு நேரம் இருந்தால் கூட செய்யறதுக்கு முடியல. இது என்ன, அவ்வளோ இயலாமை. நமக்கு அதிலெல்லாம் ஒரு ஆர்வம் இல்லாமல் போனதுக்கு காரணம் விரும்புபவர்கள் இல்லை. ஏதாவது சுலபமாக ஏதாவது கிடைக்குமான்னு போயிட்டே இருக்காங்க. சேராங்குட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை ஒரு 5 கிலோ வாங்கணும். அதை சுத்தமாக நசுக்கி தூளாகும். கருப்பு மண்ணை கொண்டு வந்து, வேறு எந்த மண்ணிலையும் செய்தால் சரி வராது, கருப்பு மண் தான் நல்லது. அது சினிமாவில் கூட வைரமுத்து ஐயா பாடியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கருப்பு. சாதாரணமானதில்லை. ஒவ்வொரு நீங்கள் நான் வந்ததெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். ஒரு முட்டைக்குள்ளே இருக்கிற வெள்ளையில் இருக்கிற மஞ்சளுக்குள்ளே இருக்கிறது கருப்பு. இந்த கருப்பு தான் கருவாக இருக்கு. கருப்பு அந்த கரு அறைன்றது இருட்டு அறை, வெளிச்சமே கிடையாது. அந்த வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் நாம் உற்பத்தி ஆனோம். வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் உயிர்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும், வெளிச்சம் இல்லாத இடத்துல. ஆனால் தான் உறவு கூட அதிகாலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கணவன் மனைவி சேர்ந்திருக்க வேண்டும், கர்ப்பகோள சாஸ்திரத்தை எழுதியிருக்கான். அந்த நேரத்தில் இருந்தால் குழந்தை பேர் நடக்கும். அது ஒரு தனி பாதை. அதை மறுபடி பார்ப்போம். மண்ணியல் விரிவு. இந்த மண் சரியாக இருக்கணும். இந்த மண்ணை மாற்றுறது சேராங்கொட்டையை இடித்து தூளாக்கி 5 கிலோ சேராங்கொட்டைன்னா ஒரு 10 கிலோ மண் தொட்டி வாங்கணும். அந்த தொட்டிக்குள்ளே இதை போட்டு கலந்து வைக்கணும். எவ்வளோ நாள்? 6 மாதம். அது அப்புறம் அந்த மண்ணை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். இப்படி 6 எத்தனை ஆச்சு? 6 36. 3 ஆண்டுகள் கழித்து அதிலே நீங்கள் எந்த செடியை ஊண்டினாலும் அந்த செடி கருப்பு வண்ணமாக வரும். தண்டு, இலை, பூ, வர காய் எல்லாமே கருப்பாக இருக்கும். இதை பண்ணி பார்த்தீங்களா? பண்ணோம். அப்போது எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது முன் வந்தீங்கன்னா பண்ணுங்க, முன் வந்து செய்யலாம். அப்படி விளையிற அதை இந்த உடலுக்கு கொடுப்பமையானால் ஒரு நேரம் இருக்காது. ஏன் நீ சாப்பிட்டு மாற்றிங்களா ஐயா? மாற்றி என்ன பண்ண போகிறேங்க ஐயா? இயற்கையாக மாறணும். ஆக நரை திரை போகும் அப்பா, நரசிம்மம் ஆகும் அப்பா. நரை திரை போகும் அப்பா, நரசிம்மம் ஆகும் அப்பா. உடம்பு வஜ்ர தேகமாகுமா. அதில் விளையிற அந்த மூலிகை, அந்த கருப்பு மூலிகையை கருப்பாக்குவதுக்கு ஒரு முறை. ஆக மண்ணில் எவ்வளோ சத்து பொருள் இருக்குது பாருங்கள். மண்ணை தெளிந்த நீரை அந்த மண்ணில் களிமண் கட்டிய கரைங்க. அந்த களிமண்ணும் சுத்தமான மண்ணாக இருக்கணும். இப்போ மண் குளியல்னு போடுகிறார்கள் இயற்கை மருத்துவத்தில். இந்த மண்ணை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஒரு முறை நாம் இங்கேயே மண் குளியல் போடுகின்ற போது மண் குளியல் யாரெல்லாம் போட்டுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ஊரல் அரிப்பு வரவில்லை. வந்த 10 பேரில் 3 பேர் மண் குளியல் போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாரத்தில் ஊரலும் அரிப்பும் வந்து போச்சு. ஏன் யோசிக்கிறோம், இது எதனால் வந்தது? அப்புறம் கொஞ்சம் விசாரித்து அழகாக சொல்கிறோம். இந்த மண் எங்கே எடுத்தது? நம்ம வயலில் எடுத்தோம். எந்த வயலில்? குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அந்த வயலில் அவர் யூரியா, பொட்டாஷு, அம்மோனியா, சூப்பர், பாஸ்பேட்டு, ஜிப்சம் எல்லாம் போட்டு விளைஞ்ச பூமி. அதில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து குழைச்சி மேலே தடவி வெயிலில் நிற்க சொல்லி கழுவி விட்டா பின்ன என்ன வரும்? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க சித்தா ஆயுர்வேதா? மண் குளியல் சொன்னால் தரிசு நிலமாக இருக்க வேண்டும். தரிசு என்ன பேர்? பயிரிடப்படாத ஒரு பூமிக்கு தரிசுன்னு பேர். தரிசா கிடைக்கிறது பூமி, இதுக்காக படைத்தான் சாமின்னுவார். கருத்துள்ள பாடலாம் நிறைய இருக்குது, கேளுங்க. சினிமா பாட்டை ஒதுக்காதீங்க. எல்லா பாட்டிலையும் ஞானிகள் தான் எழுதலாம். கண்ணதாசர் ஒரு பெரிய ஞானி. அவர் எழுதின பாடல்லாம் அவ்வளோ அற்புதம். அவரே புகழ இங்கே வந்துடுவோம். தரிசு நிலத்தில் மலை ஓரம்
பயிரிடப்படாத பூமியில் புத்து கிளம்பியிருக்கும். புற்று என்பது கரையான். இந்த கரையான் பாருங்கள், அதுக்கு ஒரு குணாதிசயம் என்னென்னா, தண்ணீர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு தண்ணி மேலே எடுத்துகிட்டு வரும். அதுக்கு என்ன மாதிரியான பல், இல்லை உதடு, இல்லை வாய், இல்லை வயிறு, இல்லை குடல், இதெல்லாம் பண்ணியிருக்கான் பெரிய ஆராய்ச்சி. கரையானை பற்றி எடுக்கணும்னா அது ஒரு தனி வகுப்பு. கரையான் வயல்வெளியிலையும் பழைய மண் வீடுகள்லையும் கரையான் நிரந்தரமாக குடியிருப்பார். அதில் பெரிய ஆண் கரையான் ஒன்று, பெண் கரையான் ஒன்று, ரெண்டு இருக்கும். அது புழுவாக இருக்கும், பெரிய பெரிய புழுவாக. அந்த இரண்டு புழுக்களை கொன்றுவிட்டால் கரையான் பூரா அங்கே இருக்காது. எப்படி தேனீ கூட்டில் ராணின்னு ஒன்று இருந்தால் எல்லா ஈயும் வருகிறார்களோ, அதுபோல் இந்த மருந்து கந்தகம் என்ற ஒரு பொருளை சித்தர்கள் மருந்தாக பண்ணாங்க. கந்தகம். இந்த கந்தகம் என்ன செய்யணும்னா அரிப்பு, ஓரல், சொறி, சரங்கெல்லாம் சரி பண்ணும். சித்தாவில் தான், சித்தர்கள் பண்ணது தான். பாஷாணங்களை மருந்தாக்குங்கிற முறை சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. நம்முடைய சித்தர்கள் தான் பாஷாணங்களை, கொடிய விஷயங்களை மருந்தாக்கினாங்க. வீரம், பூரம், மனோசிலை, துத்தம், துரிசு, ரசம், எல்லாம். ரசம்னா நம்ம வீட்டில் வைக்கிறோமா, அது இல்லை ரசம், பாதரசம். இதெல்லாம் சித்தர்கள் கொண்டு வந்தது. அப்போ கந்தகன்னு ஒரு பொருள், அது பற்றி எரியும். தெரியுமா உங்களுக்கு? கந்தகம் என்ன செய்யும்? எரியும். இந்த கந்தகத்தை இந்த புத்தான் சோறு சொல்லுவாங்க. பூமிக்குள்ளே கரையானுடைய புத்து எங்கே இருக்குன்னு இடித்து எடுக்கின்ற போது வெள்ளையாக தேங்காய் கூழை உடைச்சி எடுத்திங்கன்னா தேங்காய் எப்படி இருக்குது? அதே இப்போ இளங்கன்றுகளை வெட்டி விற்கிறாங்க இல்லைங்களா, அதை மாதிரி தேங்காய் பூ இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் புத்தான் சோறுன்னு பேர் அதுக்கு. அதை எடுத்து கந்தகத்தை தூளாக்கி அதை இடித்து அரவை போடுவாங்க, போட்டு அது ஒரு குடம் போட்டு எடுப்பாங்க. அது ஒரு தனி முறை. இந்த மண்ணில் இவ்வளவு இருக்கா? இவ்வளோ இருக்குது. ஆக இந்த மண்ணில் இந்த சேராங்குட்டை விளைஞ்சதில் கருப்பாகுது. அப்போ இந்த பூமி ஆகிய நம்முடைய உடலில் எதை கொடுத்தா மாற்றம் வரும்? நான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமான் இந்த மண்ணுடம்பை சரி பண்ணுவதற்கு காலையில் எழுந்ததுன்னு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இந்த மண் உடம்புல மண்ணு தான் விளையுது. எங்கே விளையுது? கீழே. மண்ணில் விளையிறது அத்தனையும் உள்ளே கொடுக்குறோம், திரும்பியும் அது மண்ணாக தான் வருது. நீங்கள் மண்ணில் போய் இருந்து பார்க்கணும். 2 நாளைக்கு உங்களுக்கு தோட்டம் இருந்தால், இல்லை வயல்வெளி இருந்தால் போய் இருந்துட்டு 5 நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தது அங்கே இருக்காது, அது மண்ணாவே மாறி இருக்கும். மண்ணிலிருந்து என்னவாச்சு? மண்ணாவே மாறி போச்சு. ஆக இந்த உடம்புக்குள்ளே கொடுக்குற பொருள் மண்ணிலிருந்து விளைவதை மண்ணாவதாக கொடுக்குறோம். மண்ணிலிருந்து விளைந்து அழியாமல் இருப்பது எதெல்லாம் பார்க்குறாங்க, எவையெல்லாம் அழியாது நீண்ட காலம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நீண்ட காலம் எதெல்லாம் இருக்கும்? ஒரு புளிய மரம் 800 வருஷம் 1000 வருஷம் இருக்கும். சரி, அதை மருந்தாக்குமா? இந்த உடலுக்கு கொடுக்குமா? கொடுக்கும்போது கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் அதற்கு ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள். அந்த பெயர் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து வகுப்புக்கு வரீங்க, கேள்வி கேட்டால் பதிலே கிடையாது. என்னங்க ஐயா வைக்கலையா? கிளாஸ் எடுத்தால், பாடம் எடுத்தால், பதில் கேட்டால் பிள்ளைங்க சொல்லணும். இந்த இடத்துல நான் மட்டும்தான் ஆசிரியர், நீங்கள்லாம் பிள்ளைங்க தானே. வயசில் என்னை விட கூட இருந்தால் கூட நீ மாணவன் தான். கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா? என்னங்க என்ன கேட்டான்? என்னப்பா? புளியா மரத்தில் விளையக்கூடிய அந்த புளியை தொடர்ந்து கரைச்சி புளியாவரை, புளியின் சாதம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்காய்ச்சல் போட்டு 10 நாளைக்கு கிண்டி சாப்பிட்றது. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நடந்தால் மூச்சு வாங்கும், மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கும், மூச்சு திணறும். ஏன் அப்படின்னா இந்த குதிரையாக காற்று, நம்ம உள்ளே போய் வெளியே வர காற்றுக்கு குதிரைன்னு பேர், பரின்னு பேர். திருமந்தில் பரின்னு சொல்லி இதை தான் சொல்லுவார். உள்ளே போய் வெளியே வர காற்றுக்கு பரின்னு பேர், குதிரைன்னு பேர்.
இந்த ஊருக்குள்ளே 2 பரி ஓடுகிறதுன்னுவார், 2 குதிரை ஓடுதுன்னுவார், 2 கடான்னுவார். திருமணத்தில் பரிபாஷையாக சொல்வார்கள். பரி என்றாலே காற்றை குறிக்கும். தமிழ் அகராதி எடுத்து பாருங்க. பரி என்றால் குதிரை, பரி என்றால் குதிரை, கரி என்றால் யானை. கரினா யானை, பரினா குதிரை, நரினா நரிதான். அதுக்கு ஒன்றும் வேற மாற்ற முடியாது. பரினா குதிரை, கரினா யானை, நரினா வேற ஏதாவது சொல்ல முடியாது. நரிதான். ஆக இந்த பரி உள்ளே போய் வெளியே வர காற்று குறைவுபட்டு போகும். நுரையீரலில் தண்ணீர் சத்து நிறைய சேர்ந்து மூச்சு திணறல் ஏற்படும். காற்று நிறைய நுரையீரல் வாங்காது. நம்ம காற்றியல் விரிவுக்கு வரும்போது பார்க்கலாம். இப்போ மண்ணுக்கையே இருக்கோம், கீழே இருக்கிறோம். மண்ணுக்கு அப்புறம் தண்ணியை பார்க்கணும். தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் நெருப்பை பார்க்கணும். நெருப்பை பார்த்ததுக்கு என்ன பார்க்கணும்? காற்றை பார்க்கணும். காற்றை பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்? ஆகாயத்தை பார்க்கும்போது நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாம் ஆகாயத்துக்கு போயிடுறோம்ல. ஒருத்தர் சந்திக்க முடியுமா? இந்த சித்தர்கள் எல்லாம் ஆகாயத்துக்கு தான் போனாங்க. ஆகாயத்துக்கு நாமளும் போகணும். வள்ளல் பெருமான் ஆகாயமாக ஆயிட்டார். வான் செய்து கொண்ட உலகத்தில், அவர் மண் செய்து கொண்ட உலகத்தில் நான் மட்டுமே வான் செய்து கொண்டேன்னு பல இடங்கள் எழுதுகிறார். மண் செய்து கொண்ட உலகத்தில் எல்லாரும் மண்ணாயிட்டான்பா, நான் மட்டும்தான் ஆகாயமாக மாறிட்டேன். எப்படி ஆகாயமாக மாறுறது? ஆகாயத்திலேருந்து தான் வந்தோம். ஆன்மா, காயம். காயம்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பொருள் தான். ஆக இந்த மண்ணை இந்த காணாங்குதிரைன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் புளியங் மரத்துக்கு, புளிய பழத்துக்கு, அந்த மரத்துக்கு, அந்த விருட்சத்துக்கு கொடுத்துருக்கிற பேர் காணாங்குதிரை. காணாங்குதிரை பட்டை எடுத்து எரியூட்டம்னு எழுதியிருப்பாங்க. காணாங்குதிரை எங்கே போய் தேடி பட்டை எடுத்து எரி விட்டுறது, உடம்பு போடுறது. இருக்கிற மரங்கள்லேயே ரொம்பவும் நெருப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் புளியன் மரம் தான். புளியங்கட்டைக்கு தனி விலை. கட்டையை விலையில் போய் கட்டை வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, மர வியாபாரிங்க. புளியங்கட்டை கேட்டு பாருங்கள். ஏங்க இந்த சோளக்கல் இதில் போட்டு தெரியுமா? புளியங்கட்டையில் போட்டுக்கிறேன், அதனால்தான் இந்த விலை கல்லுக்கு. இப்போ புளியங்கட்டை போட்ட சோளக்கல்லுக்கு விலை அதிகம். ஏன்? மிலார் சூளைன்னுவான். மிலார் சூளைன்னா என்ன? சவுக்கு மரத்தை கழிச்ச மிலார், அதில் போட்டு எரிய போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு ஆள். அதில் வெந்துடும் கல். அது புண்ணியமில்லாத கல். நீங்கள் வீடு கட்டினா மிலார் சூளை கல் வாங்காதீங்க. சும்மா கொடுத்தா கூட அந்த கல் நம்ம வாங்கணும். கட்டை சூளை கல் தான் வாங்கணும். அந்த கல்லும் மண்ணில் விளைஞ்சது தானே. அந்த பச்சையாக இருக்கிற மண்ணை எதை வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மண்ணை சுட்டாச்சு, அதை ஏதாவது பண்ண முடியல. இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டில் நிறைய பண்ணுறாங்க. பானை ஓடுகள் கிடைக்குது, சட்டி பானைகள் கிடைக்குது. ஓடுகள் தானே கிடைக்குது, உடைந்த பாத்திரம் தான் கிடைக்குது. அதை மறுபடியும் அரைச்சி பவுடராக்கி ஏதாவது பாத்திரம் செய்ய முடியுமானா சுட்ட மண் வேலைக்கு ஆகாது, பச்சை மண் தான் வேலைக்கு ஆகும். பாவம், அது பச்சை மண். பச்சை மண்ணுன்னா எதை வேணாலும் செய்யலாம் மறுபடியும். இந்த உடம்பு இந்த வரலாற்று மூலமாக, வரலாறு ஒரு கதையின் மூலமாக நமக்கு பெரியவங்க நமக்கு பெரிய வித்தையாக சொல்லி கொடுத்தாங்க. பார்வதி என்றது யார்? அவங்க ஒரு சக்தி. சிவம் என்பது யார்? சிவன்னா எது? உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்று சிவம், பிராணவாயு, ஆக்சிஜன் சிவம். சிவம் சிவப்பானது, ஆக்சிஜன் சிவப்பானது. சக்தி எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் சக்தி. சிவம் என்பது உள்ளே போய் வர காற்று. சென்ற முறையே சொல்லியிருக்கேன், சக்தி இருக்குது, எல்லா வேலையும் செய்ய முடியுது, ஆனால் மூச்சு இல்லை, சிவம் இல்லை. உடனே சொல்லியிருக்கேன், கொரோனா சமயத்தில் என்ன பண்ணாங்க? சிலிண்டரை பக்கத்தில் வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்? சிவம் போயிடும். அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. ஆண் உடம்பாக இருந்தாலும் பொண்ணு உடம்பாக இருந்தாலும் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லைன்னு நம்ம பெரியவங்க பாதி சிவனாகவும் பாதி சக்தியாகவும் காட்டினாங்க.
அது பெண் உடம்புலையும் இருக்குது, ஆண் உடம்புலையும் இருக்குது. ஆண் உடம்பில் இருக்கிற பெண்ணை வெளியே கொண்டு வருவது தான் உறவு. பெண் உடம்பில் இருக்கிற ஆணை வெளியே கொண்டு வருவது தான் திருமண உறவு. திருமண உறவுக்கு அப்புறம் அந்த மண் உடம்பில் இருக்கிற பெண் உடம்பில் இருக்கிற ஆணை வெளியே கொண்டு வந்தால் அதுதான் வீராங்கனை. எதற்கும் அஞ்சாத ஒரு பெண். இந்த பெண் உடம்பு அந்த ஆண் உடம்போடு சேர்ந்து ஆண் உடம்புகளில் இருக்கிற பெண் தத்துவத்தை வெளியே கொண்டாந்தா அவர் ஞானி. பயப்படுவான், அவ்வளோதான் எழுதாரு. ஆந்த கூச்சி பயந்தேன், தெருக்கதை யாரோ தட்டினாங்க பயந்தேன், எல்லாத்துக்கும் பயப்படுவான். எல்லாத்துக்கும் பயந்தவன் குழந்தைய ஆகிடுவான். யார்? ஆம்பளை பிள்ளை. அதுதான் ஞானி. சின்ன குழந்தைய ஆகிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. அதுதான் ஆணுக்குள்ளேருந்து பெண்மை வரும், பெண்ணுக்குள்ளேருந்து ஆண்மை வரணும். அந்த தத்துவத்துக்காக தான் இருமணம் சேர் திருமணம் சொன்னாங்க. 2 உடல்கள், அதன் மூலமாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, மெய்ஞானத்தை அடைவது. இது ஒரு தனி பாதை. இதுக்கு தந்திரான்னு பேர். அதையும் மறுபடியும் ஏதாவது ஒரு நிலையில் பார்க்கலாம். இப்போ மண்ணை பார்த்தோம். அதனால தான் வள்ளல் பெருமான் மண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வழி சொன்னார். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் கட்டையன்னு ஒருத்தர் சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க. கட்டையன்னு அவரை கூப்பிடுவாங்க, செல்ல பேர். ஊரில் வீரப்பாராறு அப்படின்னு சொல்லுவாங்க, நாராயணசாமின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேருமே நம்ம ஊரில் துணியெல்லாம் காலையில் கொண்டு போவாங்க, சாயந்தரமே செலவு பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்தது நாங்கள் வாய்க்காலுக்கு தான் வருவோம், தோப்புக்கு போவோம். அப்போல்லாம் வீட்டிலெல்லாம் லெட்டினெல்லாம் கட்டுறது கிடையாது, கட்டக்கூடாது. ஐயா கட்டுறது அப்படின்னு சொன்ன காலம். இப்போ இந்த பக்கம் சமையல் நடக்கும், இந்த பக்கம் டாய்லெட் இருக்கும். இது இந்த காலம். நம் முன்னோர்கள் அப்படி வாழ்ந்த காலம். ஆக அப்பொழுது தோப்புக்கு தான் போகணும். கையில் சொம்பு எடுத்துகிட்டு போவாங்க, வாய்க்காலில் தண்ணியை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வாய்க்காலில் அவர்கள் துணியெல்லாம் துவைத்து, அந்த துறை இருக்கும், இது வீரப்பாரார் துறை, இது கட்டையர் துறை, இது நாராயணசாமி துறைன்னு. அவங்க மாற்றியெல்லாம் யாரும் துவைக்க முடியாது. அவங்களுக்கு அது பட்டா போட்டு வழங்கலை. அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த சலவையாளர்கள் என்ன செய்கிறாங்க, துணியை கொண்டு போய் செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணுற துணியை இன்னும் வெளுக்கணும். அதுக்கு பாருங்கள், உழமண்ணுன்னு ஒன்று எடுத்தாங்க. உழமண்ணுன்னு சொல்லுவாங்க. கலர் மண்ணில் தான் விளையுது. அது உளுந்தூர்பேட்டையில் விளையுது. உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் கோவானூர், அங்கே போய் நாங்கள் மண் எடுத்து வந்துருக்கிறோம். எதுக்கு? மருந்து. ஒரு சித்தர் எழுதிட்டார், கோவானூர் பொட்டலிலே குண்டுமேனியம் சன்னதியிலே பூவா பூ பூத்திருக்கு, அந்த பூவை கொண்டு வந்தால் எல்லா வேலையும் செய்யலான்னு எழுதுகிறோம். அப்போ மண்ணில் பூ பூக்குமான்னா, நம்ம வயல்களில் நண்டு வலை பார்த்துறீங்களா? நண்டு வலையை பார்த்துறீங்களா? மண் வெளியே வரும். அந்த நண்டு வலைக்குள்ள கையை விட்டிங்கன்னா இவ்வளோ கல் வரலாம். அந்த கல் ஏதுல நண்டு சாப்பிட்டு ஜீரணமான கல். அந்த கல்லை எடுத்து சில மூலிகை சாரோடு அரைத்து புடம் போட்டு எடுத்து பஸ்பம் பண்ணால் அந்த பஸ்பத்துக்கு என்ன பேர்? நண்டுக்கல் பஸ்பம். அது தண்ணிக்குள்ளே வலைக்குள்ளே இருக்குது, தண்ணியில் தான் வலையில். அதை எடுத்தோன்னா நம்ம உடம்புல தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுது. இதுதான் சித்தர்களுடைய மரபு, சித்தர்களுடைய முறை. இப்போ மண்ணில் இவ்வளவு நோயை தீர்க்க முடியுமா? இந்த மண்ணை தரிசு நிலன்னு சொன்னேன், புற்றுன்னு சொன்னேன். கரையான் வெளியில் மேலே கொண்டு வந்து கட்டுது. அந்த புத்து மண்ணை கொண்டு வந்து அதை இடித்து துணி போட்டு வஸ்திரகாயம் பவுடர் பண்ணி அந்த நுண்ணிய தூள்களை டப்பாவில் போட்டுட்டு அதை தண்ணி விட்டு கரைச்சி அதை மேலே பூசிக்கிட்டு நல்ல வெயிலில் நின்று அப்படியே நெல் அரைத்த கழனியில் பாலம் பாலமாக வெடிக்கிற மாதிரி மேலே மண்ணெல்லாம் காஞ்சி பொல பொலன்னு விடும், கொடு கொடாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு இந்த உடம்பை தடவி பாருங்களேன். ஆஹா, என்ன மழமான இருக்கும் தெரியுமா? அந்த கடினத்தன்மையே இந்த தோலில் இருக்காது. இந்த மண் குளியல் நம்ம பெரியவங்கெல்லாம் பண்ணாங்க. வாய்க்காலில் நான் சொல்லுகின்ற அந்த காலத்தில் மண்ணை எடுத்து தலையில் தேய்ச்சி குளிப்பாங்கப்பா.
மண் அப்படி இருந்ததுப்பா, அழுக்கெல்லாம் போயிடும். இன்னைக்கு மண்ணை எடுத்து தலையை தேய்ச்சி குளித்தா ஒரு முடி இருக்காது தலையில், தேய்ச்சல் போகிறீங்க, எல்லாமே ரசாயன மண். மண் முகத்துக்கு ஒரு பூச்சி தயார் பண்ணுறாங்க, அது என்ன மண் தெரியுங்களா? முந்தானி புடவை மட்டியா, முந்தானி மட்டியா, சுல்தானி மட்டியா? முந்தான மட்டி இல்லை, முந்தானி. அந்த மண் பூமியிலேருந்து எடுக்கிறதா, பூமியிலேருந்து எடுக்கிறதா. பூங்காவின்னு இருக்குது ஒரு மண், அது நம்ம இமயமலை, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அதை மாதிரி மலைப்பிரதேசங்களில் அந்த மண் விளையுது. அந்த மலையிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு மண், நல்ல சிகப்பாக இருக்கும். அந்த மண் பூங்காவி. இந்த பூங்காவியை செந்தூரமாக்கும். அந்த பூங்காவியை சுணுங்கி சாயம் துவைப்பாங்க. பூங்காவி செந்தூரம் பண்ணுவாங்க. பூங்காவியை என்ன செய்வாங்க, ஓவராக அதிகமான ரத்தப்போக்கு இருந்தால் கொடுப்பாங்க. இந்த மண் இவ்வளோ வேலை செய்யுமா? மண் வேலை செய்யுது. மணலில் எவ்வளோ விளையுதுன்னு நான் பார்த்தோம், மண்ணில் எவ்வளோ விளையுதாக பார்த்தோம். அதனால் மண்குழியில் வாரத்தில் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்களே பண்ணலாம். கரிசல் காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம், தரிசு நிலத்துலேருந்து கொண்டு வரலாம், அதை செய்யலாம். இந்த மண் இவ்வளோ வேலை செய்தா அப்படின்னா இந்த மண் தான். நம்முடைய உடம்பாகிய மண்ணை சுத்தம் செய்வதற்கு வள்ளலார் சொன்ன ஒரு அருமையான முறை அருகம்புல். அருகம்புல்லே பூமி எப்பொழுது உருவானதோ அப்பொழுது முதலில் உருவான ஒரு ஜீவன் புல். புல், அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் செடி, அப்புறம் கொடி, அப்புறம் மரம். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி சும்மா போட்டுருங்க, வீடு கட்டலான்னு ஒரு பிளாட்டை வாங்குங்க, 4 கல்லை ஊனிட்டு வந்துடுங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்கள் பிளாட்டை நீங்கள் தேடணும். போய் என்ன இருக்காங்க, புதர்கள் இருக்கும். இன்னும் 4 வருஷம் 8 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அங்கே மரங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நட்டிங்களா? நீங்கள் நடவே இல்லை. யார் நட்டது? சட்டம் மேலே வழக்கு போடுங்களா பார்ப்போம். என் மண்ணில் எவனோ நட்டான், போய் ஒரு பிராது ஒன்று கொடுக்கணும், வக்கீலை வச்சு வாதாடணும். 10 வருஷம் ஆகுங்க. நான் என் மனம் வாங்கி போட்டு அதில் மரமாக இருக்குது, யார் நட்டாங்கன்னு தெரியல, இது விசாரித்து எனக்கு அதை வழி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறப்பா குடில் வாங்கிடுவார் அவரும். ஆஜராவதுக்கு பிரதிவாதி பிரதிவாதி வேணும். ஆக இந்த செடி கொடிகள்லாம் எவ்வாறு இந்த மண்ணில் தான் வருது. அருகம்புல் இருக்குது பாருங்கள், அத்தா எனக்கு சொல்லுவார், ஒரு அருகம்புல் 108 கணுக்களை உடைய அருகம்புல் வேணும். மண்ணில் விளையுது, 108 கணுக்கள் இருக்கணும். அப்படின்னா எங்கே போகணும்? ஒரு 80 அடி 100 அடி கிணறு, பழைய கிணறாக இருக்கணும். கிணற்றின் கரையில் அருகம்புல் வளர்ந்துருக்கணும். அந்த வளர்ந்த அருகம்புல் எங்கே போவோம்? பூமியை நோக்கி போயிட்டு. அதனால்தான் வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேர்விட்டு உன் குடும்பம் தழைக்கட்டும்னு வாங்க. இப்போ அப்படியே வாழ்த்துறோம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. அதுவும் நல்லா தான் இருக்கு இல்லைங்களா? அருகம் வேறு அற்புதமானது. அருகம்புல் சமூலன்னு சொல்லுவார் வள்ளலார். அருகம்புல் வேறு, இந்த இலை, இந்த தண்டு எல்லாமே எடுத்து சமூலன்னு சொல்லுவாங்க. நாம் உண்ணுவதற்கு வெறும் புல் மட்டும் போகிறோம். அருகம்புல்லை மட்டுமே எடுத்து அதில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க, போலிக் ஆசிட். என்ன ஆசிடு? போலிக் ஆசிட். அப்படின்னா தமிழில் சொல்லணும், இலைப்பச்சையம். இந்த இலைப்பச்சையம் குளோரோபில், என்ன குளோரோபின் அப்படின்னு, குளோரோபில் அப்படின்னு. நம்முடைய சகோதரிகள் இல்லை என்னுடைய தாய்மார் கர்ப்பிணி ஆகிறாங்க, மருத்துவர்கிட்ட இப்போ போகிறோம். இந்த காலத்தில் என்ன செய்வாங்க? அயன் வித் போலிக் ஆசிட் வித் அயன், போலிக் ஆசிட் வித் அயன்.
நம்ம முன்னோர்கள் போலிக் ஆசிட் வித் அயன் சாப்பிட்ட எண்ணெல்லாம் பெற்றாங்க. இப்போ நாம் பெற்றுக்கிறதுக்கெல்லாம் போலிக் ஆசிட் தேவை. இன்னும் அடுத்த தலைமுறை என்ன ஆசிட் வரப்போகுதோ தெரியல. போயிட்டே இருக்கிறோம், எங்கேயே போகிறோம். அருகம்புல்லை மறந்துட்டோம். அந்த அருகம்புல் இலை பச்சையத்தில் இந்த உடம்புக்கு வேண்டிய ரத்தத்தை சுத்தம் பண்ணுவதோடு அல்ல, மண்ணாகிய இந்த உடலையும் அது சுத்தம் செய்யும். மேனி எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். அதனால தான் இந்த மண் தத்துவத்தை சொல்லுவதற்காக தான் அவங்க சக்தி தேவி என்ன பண்ணாங்க, இந்த உடம்பை அப்படி பண்ணுவாங்க. உடம்புல இருக்கிற அழுக்கை எடுத்து ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லி பிடிச்சி வச்சு, நான் குளிக்க போகிறேன், யார் வந்தாலும் தடுத்து நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி குளிக்கிறாங்க. சிவன் பெருமான் வருகிறார். பார்வதி தேவி குளிக்கிறாங்க, நான் அங்கே போகிறேன்றார். நீ போகக்கூடாது, ஏன் தடுக்கிறார். போகவே கூடாது, என் தாய் குளிக்கிறாங்கன்றார். சக்தி தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு பொருளை உருவாக்க முடியுமானா இதுதான் கதை. அது இல்லாமல் உருவாக்க முடியாது. ஆணுக்கு விந்தணுக்கள் சரியில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய கருமுட்டையை வாங்கி இன்னொருடைய பொருளை வாங்கி ரெண்டையும் ஒன்றா பண்ணி கொஞ்ச நாள் பொறுத்து வந்து அந்த பொண்ணுக்கே வச்சு உனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு. இவருக்கு இல்லை, அவங்களுக்கே கருமுட்டை சரியில்லை. இன்னும் ஒரு தாய்கிட்ட ஒரு முட்டையை கேட்டு வாங்கி, கோழிக்கிட்ட அவன் வைக்கிற கதை தான். வாத்து முட்டையை வாங்கி கோழிக்கிட்ட வச்சா கோழி கொஞ்சம் வாத்து கொஞ்சம் ஒன்றா வருது இல்லையா? விஞ்ஞானம் எப்படி போகுது பாருங்க. நம்மவர்கள் குறை செய்தார்கள், நிறை செய்தார்கள், அதையெல்லாம் மறந்துட்டோம். மறைக்கப்பட்டு விட்டது. நாம் தயவுசெய்து உங்களெல்லாம் கேட்குறேன், பாரம்பரியத்தை மறுபடியும் கொண்டு வாங்க. மறைக்கப்பட்டதையெல்லாம் மறுபடியும் கொண்டு வாங்க. ஒரு சின்ன ஸ்லோகம் என்னுடைய தாத்தா எனக்கு சொன்னது. சென்ற வாரம் கூட உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். குழந்தை பேர் இல்லை, தாத்தா அழகாக சொன்னார். ஆளும் பால், அந்த எழுத மெச்ச பால் ஒரு 3 சொட்டு பனை வெல்லம் கூட கருப்பட்டியிலே இப்போ பார்த்து வாங்குங்க. நேராக பனை மரத்தில் இறக்குறானான்னு பார்க்கணும், கிட்ட இருந்து காய்ச்சுறானான்னு பார்க்கணும், அப்புறம் வாங்கணும். அங்கங்கே கருப்பட்டின்னு சர்க்கரையை கொட்டி கலந்து வியாபாரம் நடக்குது. அதனால் ரொம்ப பெரிய விஷயம். கருப்பட்டியை 1 ரூபாய் இடன்னுவாங்க. இப்போ 1 ரூபாய் இல்லை நம்மகிட்ட. அது உள்ள இந்த பாலை வச்சு உருட்டி காலையில் பல் தொலைக்கிட்டு ஒரு ஆண்மகன் சாப்பிட்டுட்டு வருவார். அவருக்கு குழந்தை உண்டாயிருக்கா. ஸ்ரீகிராமன் ஒரு ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. தாத்தா சொன்ன ஒரு மருத்துவ குறிப்பு. ஆழம் பால் அருந்த அலியும் ஆனாவான், அலி அருந்த யாழி ஆவான். யாழி என்றது 10 யானையை அடிக்கும். கோயில்களில் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரியே உட்காந்துருக்கும். அந்த யாழி இனம் இல்லை இப்போ. அது யானை தான் பலன்னு சொல்கிறோம். யானையே அடிக்குமாங்க. அப்போ ஒரு ஆண்மகன் யானை மாதிரி ஆயிடுறான்றார். ஆழம் பால் அருந்து அலியும், அதாவது திருநங்கையும் ஆனாவான், ஆண் அருந்த யாழி ஆவான். இது உண்மையா அப்படின்னா சித்தர்கள் மரபில் இது வந்த விஷயங்கள். இதெல்லாம் பேனாவால் நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, சுவடியில் இருக்கும், அவ்வளோதான். தனியாக ஒரு புத்தகம்லாம் போட முடியாது, போட்டதே இல்லை. ஆக இந்த மண்ணில் விளைய அருகம்புல், இந்த அருகம்புல் சாறு தினம் காலையில் ஒரு 100 ml கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம் போட்டு 2 ஏலக்காயை தட்டி போட்டு அப்படியே ஜூஸ் ஆக்கி குடிச்சு பாருங்கள். ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய HB ரத்த சிவப்பணுக்கள் கூடிடும். அதுக்கு பத்தியம் என்ன? காணாங்குதிரை தான் கூடாது. புளிய மரத்தில் இருக்கிற புளியை கட்ட மூச்சு இல்லைன்னா ஒரு வாழ்க்கை என்ன ஆகுது? அதனால தான் சித்தர்கள் இந்த மரத்துக்கு உள்ளே போய் வெளியே வர காற்றை குறைச்சிரும்பா. குதிரையை காணான்னு தேட வேண்டியது தான், மூச்சு காற்றை தேட வேண்டியது தான். காணாங்குதிரை இச்சாபத்தியன்னு சொல்லி புளி வேணாம். நான் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதாவில் புளி நீக்கம், புளி சாப்பிடக்கூடாது அப்படியே சொன்னபோது, இதே பூமியில் விளைகிற மற்றொரு புளி மிக அற்புதமான புளி. காட்டில் வாழக்கூடிய புலி காட்டில் மட்டும்தான் எல்லாரையும் அடிக்கும்.
வீட்டில் நம்ம பானையில் வச்சுருக்கிற புளி பெரிய இலி, அது சின்ன இலி. இது வீட்டில் இருக்க அத்தனை பேரும் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிடும். அதான் தயவுசெய்து புளியை கரைக்கிறது நிறுத்துங்க. சொல்கிறீங்கல்ல, ஐயோ சொன்னா பாரு எனக்கு வயிற்றுல புளி கரைச்சிது. என்ன கரைச்சிது? புளி கரைச்சிதான். புளி என்ன வேலை செய்யுது பாருங்கள். இதே சமயத்தில் மண்ணில் விளைஞ்ச அதே புளி, அதே கருப்பட்டி சிறுநீர் போனால் கடுக்குது, சொட்டாக ஒன்றுக்கு போகுது, உடம்பு எரியுது, சொட்டு மூத்திரம். அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் புளியை எடுத்து 2 கொட்டை 3 கொட்டை புளியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைக்கணும். புளி தண்ணி. இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் பனவெல்லத்தை போடணும். போட்டு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 2 நாள் குடித்தா போதும், உடம்பு கூலாயிடும். ரொம்ப சுலபமான முறை, மண்ணில் விளைஞ்சது தான். ஒன்றோட ஒன்று சேரும்போது ஒரு தனித்துவம் வாய்ந்த பொருளாக மாறுது. ஆக இந்த மண்ணை சரி பண்ணுவதற்கு அருகம்புல் வேணும். அருகம்புல் சமூலம் வள்ளலார் எழுதுகிறார். அருகம்புல்லை பசும்பாலில், இப்போ பசுமாடு இல்லைங்க, பெரிய மாடு நம்மகிட்ட ஒரு மாடு இருக்குது, மற்ற மாடு நாட்டு மாடு. நம்ம நாட்டு பசுவை எல்லாரும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் நாட்டு பசுக்களை வளர்க்க சொல்லுங்கள், வளருங்க. ஏன்னா நாட்டு பசும்பால் தான் நமக்கு நம்ம நாட்டுது. அந்த வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, மடி மட்டும் பெருசாக இருக்குது. அது நிற்கும் போது பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், இந்த வயிறு மட்டும் இவ்வளோ விட்டுருக்கு. நம்ம பசு நிற்கும் போது பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், அழகாக அம்சமாக இருக்கும். கோயிலில் மதிலில் கட்டியிருக்கிற நந்தி மாதிரி. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்க நந்தின்னா எதுன்னு கேட்டால், கோயிலுக்கிட்ட போய் தான் கருங்கல்லையும் செங்கல்லையும் சுதமண்ணும் இருக்கிற காளையை தான் காட்ட முடியும். எதிர்காலத்தில் ஒரு காளையை கட்டுன்னு சபதிக்கிட்ட சொன்னால், முதுகில் இந்த கொண்டையே இல்லாத மாடு தான் அவர் கட்டுவார். ஏன்னா அப்படி ஒரு மாடு இப்போ இல்லை. நமக்கு அந்த மாடு வேணும். போராடி ஜெயித்தாங்கல்ல நம்ம பிள்ளைங்கள்லாம், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி நம்ம நாட்டின பசுக்களை அவர்கள் தான் காப்பாற்ற. அந்த பிள்ளைங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆக அந்த மாட்டுப்பால் தான் சிறந்தது. இந்த பெரிய மாடு இருக்குங்களே, அது எது கூட விஞ்ஞானி சேர்த்துருக்காங்க தெரியுங்களா? ஒரு பன்றியினுடைய அணுக்களை சேர்த்து போட்ட குட்டி தான் அந்த பசு. அந்த பன்றியின் பாலுக்கு சமம் இந்த பால். இதை காய்ச்சி உறவு விட்டு அந்த தயிர் அதை சிலிப்பி வெண்ணெய் எடுத்து நெய் எழுதி அந்த நெய்யை நீங்கள் உபயோகிச்சு பாருங்கள். பசுமாடு. ஏன்னா நம்ம வியாபார நோக்கில் போயிட்டோம், உடம்பை பற்றி கவலைப்படல. மாடு வளர்க்குறோங்க, 10 லிட்டரு கறக்கணும் ஒரு மாடு. 10 மாடு வச்சுருந்தா 100 லிட்ரு. நம்ம 10 மாடு வச்சுருந்தா எத்தனை லிட்ரு? 10 லிட்டரு தான் கறக்கும். இது லாபமா அது லாபமா? அப்போ இது வேணாம். இப்படி தான் போயிட்டோம். எதாக இருந்தாலும் லாப நோக்கு, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படல நமக்கு. அதனால் இந்த அருகம்புல் அவ்வளோ தன்மை வாய்ந்தது. அருகம்புல்லை பசும்பாலில் சுத்தி செய்யணும். அருகம்புல்லை வாங்கணும், சுத்தம் பண்ணணும், தண்ணீர் விட்டு அலம்பணும். ஒரு முறை தான் அலம்பணும். நீங்கள் அருகம்புல்லை வாங்கி 10 முறை தண்ணி விட்டு அலம்புனீங்கன்னா அந்த அருகம்புல்லில் ஒன்றுமே இருக்காது. எடுத்து பார்த்தா உலகமே தெரியும். அந்த இலையெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு முறை கழுவணும், எடுத்து இட்லி பானை வைக்கணும், இட்லி பானைக்குள்ளே அடித்தட்டு போடணும், துணியை போடணும், அருகம்புல்லை மேலே வைக்கணும், கீழே இட்லி தட்டில் பசும்பால் 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தண்ணி அப்படியே அவிக்கும். அவிஞ்ச பிறகு அந்த அருகம்புல் வெந்துடும். திரும்ப இட்லி பானையில் இருக்க பாலை எடுத்து கொட்டிடணும். அது மருந்து கிடையாது, அது வீணாக்கணும். இந்த அருகம்புல்லை எடுத்து நெல்லி ஒரு வெள்ளை வேட்டி ஒன்று, அந்த வேட்டி செலவு பண்ணதாக இருக்கும், அந்த வேட்டி மேலே இந்த புல்லை போடணும். போட்டு அது மேலே ஒரு வேட்டி போடணும். ஏன்னா ஈ உட்காரக்கூடாது, கொசு உட்காரக்கூடாது, பல்லி எச்சமிடக்கூடாது. அப்படி பாதுகாப்பாக அந்த புல்லை அப்படி நிழல்லையே காயும். என்றைக்கு வஸ்திர காயம் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி அதை எடுத்து ஒரு 2 மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்து தூளாக்கி வச்சுக்கிட்டா அதுதான் அருகம்புல் சூரணம். கடையில் விற்குமா? இப்படி செய்வாங்களா? அருகம்புல்லை புடி யார் வெயில காய அடித்து நொறுக்கு. இவர் அந்த மாதிரி வியாபாரம் தான் பண்ணுறாரு. இவர்கிட்ட அருகம்புல் சூரணம் வாங்காது. ஆக முறையாக தான் பண்ணணும். இப்போ அந்த அருகம்புல் என்ன செய்யும்? உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. ரத்தம் மண்ணில் ஓடும். பூமியில் இருக்கிற நீரை சரி பண்ணால் பூமி நல்லாயிடும்.
பூமியில் உப்பு தண்ணி வராமல் பார்த்துக்கும். இந்த ரத்தத்தில் உப்பு இருந்தால் உப்பை சரி பண்ணுறது அருகம்புல். ஆக அருகம்புல்லோடு இல்லை, வள்ளல் பெருமான் மற்றொன்றையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா கடுக்கா. நான் முன்னமே சொல்லியிருக்கேன், கடு விரைத்து கழிக்கின்ற களியர்னு வள்ளலார் எழுதுகிறார் ஒரு பாடலில். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவு போட்டு கரும்பை நடலைப்பா, நீங்கள்லாம் நீங்கள் கரும்பே வேணான்னுட்டீங்க, விஷப்பயிர் பண்ணுறீங்கன்றார். கடு விரைத்து கழிக்கின்ற களிரென கழிக்கின்றீர் அப்படின்னு எழுதுகிறார். பாடம்லாம் நான் மனப்பாடம் பண்ணுறதில்லை, இதான் அங்கேருந்து 2-1 வரும். இந்த முழு பாடல் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நான் மனப்பாடம் பண்ணுற ஆள் இல்லை. ஆக கடு விரைத்துனா, கடுன்னா விஷம். ஆக நாம் நம்முடைய உடம்புல விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு அன்றைக்கே சொல்லிட்டார். காடு வெட்டி நிலந்திருத்தி ஒரு ஆண் உடம்பையும் ஒரு பெண் உடம்பையும் காட்டெருவும் போட்டு நல்ல விளையிற பொருளை நல்லா போட்டு, ஆனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள், கடுகு அரைக்கிறீங்க, விஷத்தை விரைச்சி பயிர் செய்கிறீங்க அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய பாடல். கடுக்காய் இருக்கிற காய்க்கு, எல்லா காய்க்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. பாகக்காய், கோவக்காய். அந்த பாகற்காய் என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதி எடுத்து பாருங்கள், அது என்ன அர்த்தம் உள்ளதுன்னு பாருங்கள். கோவக்காயின்னு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு காய்க்கும் ஒரு தனி சம்மந்தம் இருக்குது, மண்ணை சரி பண்ணும். கடுக்காய் என்ன பண்ணோம்னா இந்த தேகத்தை, மண்ணோடம்ப சரி பண்ணணுன்னு வள்ளலார் அழகாக எழுதுகிறார். முன்னமே சித்தர்கள்லாம் எழுதியிருக்காங்க. கடுக்காய் இருந்தால் இந்த உடம்பு சுருக்கம் என்பதே வராது. நல்லா மழை இருக்காது ஆள் அப்படின்னா கடுக்காய் சாப்பிட்டு வராருன்னு அர்த்தம். ஒரு பக்கம் கடுக்காயும் சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் புளி குழம்பும் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா வர முடியாது. புளி நீக்கம். கடுக்காய் மிக உயர்ந்த பொருள். வள்ளல் பெருமான் இந்த கடுக்காயை சுத்தி செய்து பாலில் சிறிது சிறிது காலையில் உணவாக அதை சாப்பிடணும்னு எழுதியிருக்காரு. இது இந்த சாகா நிலைக்கு, மரணமில்லா பிறருக்கு தன்னை தயார் பண்ணுகிறவர்கள் சாப்பிட வேண்டிய பொருள். தந்த உடம்பை ஆகாயமாக்கணும். அப்போ இந்த மண் உடம்பை ஆகாயத்துக்கு கொண்டு போகணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பண்ணால் தான் இதில் மண்ணால் ஆகிய அணுக்கள் எல்லாம் வேறு ஒரு அணுக்களாக மாற்றம் பெறணும். இந்த மாற்றத்தை உண்ணும் உணவுனாலே முறைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். பருகும் நீரையும் உண்ணும் உணவையும் சரி செய்வதற்கு தான் வள்ளல் பெருமான் அருட்பாவை கொடுத்தார். இந்த உலகில் எதையாவது சாப்பிட்டுட்டு எதையாவது உளறிட்டு இருக்கிற உலகத்தில் வள்ளல் பெருமான் மட்டுமே உண்மை சொல்ல வந்தனே என்று சொன்னவர் வள்ளலார். வேறு யாராவது நான் உண்மை சொல்ல வந்தேன்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா பார்த்தீங்களா? எனக்கு கவனம் இல்லை. நீங்கள் நிறைய புத்தகம்லாம் படிச்சிருப்பீங்க. உண்மை சொல்ல வந்தனேன்னு என்று யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாரா? யாரும் சொல்லவே இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? பொய்யை சொல்லிட்டு இருந்தாங்க. வள்ளலார் மட்டும்தான் உண்மையை சொன்னார். உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லைன்னா. புரிந்து கொள்ளுதல் வேணும். நம்ம ஒரு மணி நேரம் பேசுகிறோம், இதை யார் யார் எவ்வளவுக்கு புரிந்து உள்ளே வாங்கியிருப்பீங்கன்னு தெரியாது. இந்த உள்வாங்குதல் ரொம்ப பெரிய கவனம். இந்த உள்ளே வாங்கணுன்னா கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணணும்? கடைக்கு போய் பொருள் வாங்கணும், பையை எடுத்துகிட்டு போகணும். அந்த பையை ஏற்கனவே ஏதாவது வீட்டிலேருந்து அந்த பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு கடைக்கு போய் ஏதாவது வாங்குவீங்களா? அந்த பையை காலி பையை எடுத்துன்னு போய் வாங்குவீங்களா? காலி பையா இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும், வாங்குகிற பொருளை உள்ளே வைக்க முடியும், வைக்கிறத கொண்டு வந்து வீட்டில் சேர்க்க முடியும். அப்போ நாம் என்ன செய்யணும்? வள்ளலார் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கேயாவது வியாபார சந்தையில் ஏதாவது வாங்கி நிரப்பி வைத்திருப்பீர்களானால் அத்தனை பைகளையும் குதிரை விடுங்கள், கொட்டிடு. நல்லா திருப்பி பாரு, ஓட்டை இருக்கா பைலன். என்னை வாங்க போகிற பொருள் மிக உயர்ந்த பொருள், இந்த ஓட்டை வழியாக வந்துடும். பேப்பருக்கு போய் வாங்கி அதுக்குள்ளே வைக்க முடியாது. அப்படிலாம் வச்சுருக்குறோம். நம்ம சாக்கு ஓட்டையாக இருந்தால் இதையா சொருவோம். ஆக வள்ளலார் சொல்லுகின்ற பொருள் இந்த உடம்பு அழியாத வண்ணம் இருக்க வேண்டும்ன்றதுக்காக சொன்னது தான் அது. அதுதான் திருமந்திரத்திலே வள்ளல் பெருமான் பார்த்தார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்.
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பு வளர்க்குறதுக்கு உபாயம் தெரியணும். என்ன உபாயம்? வள்ளல் பெருமான் உபாயம் நிறைய சொல்லியிருக்கார். அதனால்தான் மற்ற எந்த ஞானியும் சொல்லாத ஒரு விஷயத்த வள்ளல் பெருமான் அருந்துவதானால் வெந்நீர் அருந்து, குளிப்பதனால் வெந்நீரில் குளி, உடுப்பதனால் வெள்ளையாக உடுத்து, படுப்பதானால் வெறுந்தரையில் படுக்காதே, எழுந்திருப்பது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்துரு, அது காலையில் 3:30 மணிக்கு எழுந்துரு. 100 விஷயம், 1000 விஷயம், லட்சம் விஷயங்களை வள்ளலார் கொடுத்துருக்கார். நாம் நம்மள யாருக்கு ஆயினும் அந்த ஆசை எனக்கு இருக்குது, வந்திருக்கிற உங்களுக்கும் இருக்குது. சாவுடான்ற எண்ணம் யாருக்கு இல்லை? செத்துலான்ற எண்ணம் யாருக்கு பாருக்கு? செத்துடலாங்க, கை தூக்க பார்ப்போம். செத்துடலாம், செத்துடலாமா? செத்துடலாமா? சாகக்கூடாது. ஏன்? என்ன சாகாமல் இருந்து நீங்கள் பண்ணிட்டீங்க? உயிரோடு இருந்து உடம்போடு இருந்து என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னும் உடம்போடும் உயிரோடும் இருந்து என்ன பண்ண போறீங்க? எங்கள் அப்பா உடம்போட உயிரோடு இருந்து என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணார்? எங்களை பெற்றார், அதானே. அதுக்கு மேலே அவர் வளர்த்தாருன்னு பொய். எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் யாரையும் வளர்க்குறது கிடையாது. அதுவாக தான் தாய் கருப்பையில் வளர்ந்தது. அதுவாக தான் எட்டி ஓதிச்சிக்கின்னு பின்காலை ஓதிச்சிக்கின்னு முன் கையை ரெண்டையும் நீட்டிக்கின்னு வெளியே வந்தது. அதுதான் ஓதிச்சின்னு வந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து விழுந்ததான் அதுவாக தான் கையை காலை ஆட்டின்னு கிடக்குது. அதுவே தான் என்ன பண்ணுது? குப்புரை படுக்குது. நீங்கள் யாராவது இன்னும் இது படுக்கலையா, இன்னும் இது படுக்கலையா தள்ளி விட்டா கற்றுக் கொடுத்தீங்க அதுக்கு. அப்புறம் குப்புரை படுத்த கையால் எப்படி போய் தாவிக்கு போகும். இந்த பிள்ளை என்ன இவ்வளோ நாளாச்சு கையால் போனிக்கிட்டு தவழவே இல்லை, நான் தவழை கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு எங்கள் அப்பா தவழை கற்றுக் கொடுத்தாரா, எங்கள் அம்மா தவழை கற்றுக் கொடுத்துதான். அப்புறம் என் பிள்ளை முட்டியே போடல. முட்டி போட சொன்னாங்களே என்ன? ஸ்கூலில் சொன்னாங்க, பாத்தியார் முட்டி போட சொன்னார், பெஞ்சு வேலை ஏறி நிற்க சொன்னார், முட்டி போட சொன்னார். முட்டி போட்டாலும் இதில் ஒரு கல்லை வேற வச்சுருவாங்க. முட்டியை ஏன் அங்கே கல் வைக்கிறாங்க தெரியுங்களா? கீழே நீங்கள் உட்கார முடியாது. அப்படி இப்படி போனால் இப்படி உட்காந்து அந்த கல் என்ன பண்ணான்? ஆமாம், கல்லை வச்சு கட்டிடுறது. முட்டி போட முடியாது. அதனால் அன்பு உள்ளவங்களே, வள்ளல் பெருமான் இந்த மண்ணை சரி பண்ண சொல்லியிருக்காரு. இந்த மண்ணை பேசுறதுக்கே 3 வருஷம் ஆகிடுமா, 30 வருஷம் ஆகிடுமா, இல்லை மண்ணளவு ஆகுமான்னு தெரியல. அதில் மண்ணை சரி பண்ணுவோம். நீங்கள் சரி பண்ணுங்க, தெரியல. ஒரு புதிதாக தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி பண்ணணும். இது மண் உடம்பு இல்லை. என்ன உடம்பு இது? பொன்னுடம்பு. பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த எந்த நீ அன்பேவா நட்பேவா? அன்பே. அகவுல ஆராய்ச்சியாளர் உட்காந்துருக்காரு, தப்பா சொல்லக்கூடாது. அன்பு. பொண்ணு எப்படிங்க விளையும்? இந்த உடம்பு பொண்ணாகணும்னா என்ன வேணும்? அன்பு வேணும். அன்புன்னா மனைவி மேலே இருக்கிறது மட்டும் இல்லை, பிள்ளைங்க மேலே இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாவற்றின் மேலேயுமே அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் நீ தான் சிவம், நீ தான் அன்பு. அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரின் ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு உள்ளங்களே, மண்ணை அப்படியே தான் இருக்குது. அடுத்த வாரம் மண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நன்றாக நிமிர்ந்து உட்காருங்கள். 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியன்பாக நான் இருக்கின்றேன் என்று கருதி கருதி இந்த தெய்வ கொண்டிருக்கு, உள்ள ஒளி இருக்குது. இந்த ஒளியே 100, 1000, லட்சம், கோடி இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்ம நெற்றி பகுதியில் கோடி சூரிய பிரகாசமாக ஒளி இருக்குன்னு சொல்லி கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு விளங்க வேண்டும். அவ்வாறு வெளிப்பட்டு விளங்குகின்ற போது நம் உடலில் ஏற்படுகின்ற, மனதில் ஏற்படுகின்ற பயம் நீங்கும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாக இருக்கலாம்.
முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் செய்து அருள் இருக்கின்ற சத்திய வாழ்க்கையை நாமும் மேற்கொள்வோம் என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்புள்ளங்களே, இன்றைய தினம் காலையில் யோகா முடிந்ததும் கஞ்சி, மதிய உணவு, இன்று இரவு உணவு, 3 வேளை உணவும்